வாஷிங் மிஷின், டாப்போட வாஷிங் மிஷின், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு, ஃபுல்லாக ரெஸ்ட். அதை எப்படி ஆசிட் வாஷ் பண்ணுறதுன்னு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சாம்சங் வாஷிங் மிஷின் ஃபுல்லாக அழுக்கு இருக்குது, உள்ளே பாருங்க இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க. வாஷிங் மிஷின் வந்து டப்பை தனியாக கழட்டிட்டு வாஷிங் மிஷின் தான் இப்படி இருக்கும் இந்த மாதிரி. அதில் 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ 4ஐயும் கழட்டிட்டு இதை எடுத்துட்டு உள்ளே உள்ளதை ஃபுல்லாக கழட்டணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த தட்டை கழட்டிட்டு ஃபுல்லாக ஆசிட் வாஷ் பண்ணலாம். ஏன்னா இதில் ஆசிட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா HCl அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி லைட்டாக பவர் கம்மி பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி, அதனால் இந்த ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்பீங்க. அந்த உள்ளே இருக்கிற அந்த இதையும் அஜிடேட்டர் தட்டையும் கழட்டிடுவாங்க. அந்த அஜிடேட்டர் தட்டை கழட்டிட்டு பார்ப்போம். சார் கழட்டுங்க சார். ஏன் சார் ரொம்ப டைட்டாக இருக்குங்களா? அதையும் அது டைட்டாக உள்ள இருக்கிறது எப்படி கழட்டுங்க கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல. சாதாரண மாரி ஒரு ரோப் எடுத்துக்கிட்டு அது அந்த இதை நீங்கள் அப்படியே கையில் பிடிச்சி இழுக்க முடியாது, ஃப்ரீமான இருக்காது. அதுக்காக ஒரு ரோப் எடுத்துக்கிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டு 2 சைடும் பிடிச்சிக்கிட்டு இழுத்தா அப்படியே வந்துடும். பூ மாதிரி வரும். உங்களுக்கு அப்படி எதுவும் செய்ய தெரியல அப்படின்னாக்கா திருச்சி பக்கத்தில் உள்ள கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். 9688884171 முருகன் எலக்ட்ரானிக்ஸ். சார் சிங்கிள் போதும் சார். சார் சிங்கிள் லேயர் போடுங்க சார். சிங்கிள் லேயர் தான் ஹார்டாக இருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க. ரோப் டெக்னாலஜி போட்டுங்களா? எப்படி ரோப் எடுத்துட்டு அது கேப்பில் விடணும் சார். உங்கள் ஃபோர்ஸ் எடுத்துக்காது. பட்டர் ரோப்பாக தான் இங்கே நல்லா ஈஸியாக இருக்கும் சார். பட்டர் ரோப்பா அம்மா வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா. டேப்பை இது பண்ண போகிறப்ப எடுக்க போகிறப்ப ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. எடுத்தால் தான் ட்ரீட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரூவை போட்டு பார்த்தீங்களா வந்துச்சா? அந்த பிளேட்டில் பாருங்கள், உள்ளே இருக்கிற பிளேட்டில் வாஷிங் மிஷினில் திருப்பி கம்மி எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நீங்கள் போடுற சோப்பு தூள் தான், சோப்பு தூளில் உப்பு உள்ள ஃபுல்லாக இப்படி தான் இதாகும். இது மட்டும் நீங்கள் அதில் ஆசிட்டை ஊற்றி அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணலாம். நீங்கள் ஒரு இதை வச்சு அப்படி சுரண்டா கொஞ்சம் கட்டுங்க, நல்லா க்ளீன் பண்ணலாம். கீழே வாங்க சொல்லி எடுத்துகிட்டு இது நல்லா ப்ரஷ் மாதிரி உங்களுக்கு என்ன இதாக இருக்கோ, கொஞ்சம் ரஃப்பாக இல்லாத ஷார்ப்பாக இல்லாததுன்னா இதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணலாம். நீங்கள் ஆசிட் அப்ளை பண்ணிடுங்க சார். இல்லை பண்ணுங்க.